மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு மிக்சட் தொகையெல்லாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாக காட்டியிருக்கேன். ஒன்று அதுக்கு ஸ்டெப் பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் இப்போ வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இதுக்கு வந்து பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் வறுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் எந்த பாத்திரத்தில் இந்த தொகையில் அரைச்சி வைக்க போகிறீங்களோ அதில் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் வந்துட்டு வதக்கியும் போட்டேன் பச்சை மிளகாயை, நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்போ 4 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். வறுப்படுறது மினிமம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க, தீய விடக்கூடாது. இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயமும் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிறோம். இப்போ இது என்னென்னா, இது நீங்கள் தனியாக பொடி பண்ணணும். ஒரு ப்ரொசீஜராக நீங்கள் பண்ணணும், எல்லாம் சேர்த்து அரைக்க முடியாது. ஸோ இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதே கடாயில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கின தக்காளி 2 தக்காளி நறுக்கினதை இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இதை நல்லா மைய வந்துட்டு வேகணும் தக்காளி, அப்போ தான் இந்த தொகையில் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி போடுறோம், புளியும் போடுறோம். ஏன்னா இதோடு நீங்கள் வதக்கும் போது இந்த இஞ்சியும் புளியும் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும். நல்லா இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு இது என்ன பண்ண போகிறோம், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே மூடி வைக்கிறோம். மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் தக்காளி. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காவை போடணும். ஒரு துருவினா 1 கப்பு தேங்காவை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நம்ம ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ணாத நேரத்தில் இந்த சட்னியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், டிஃபனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த இந்த வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பொடி பண்ணிக்கிறோம். பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா இந்த தக்காளி கலவையை போட்டு நம்ம அரைக்கிறோம். இது இப்படி மிக்சிங் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக அரைச்சாதான் அது அரைப்படும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணதை எடுத்து அரைச்ச தக்காளி விழுதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி விடுறோம். இதுக்கு வந்து தாளிப்பு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சுவையான சட்னி ரெடி.